என் அன்புக்குரியவர்களே, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் 500 ரூபாய், 600 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. அங்கேயும் அவங்க உண்மை ஸ்டார்ட் ஆயிருது. எந்த தைரியம் தெரியுமா? இது போதாது இருந்தால் இன்னும் எனக்கு தருவார் தேவன். ஆமென். எனக்கு போதாது நினைச்சா எனக்கு ஒண்ணு தந்திருப்பாரு அவரு. அதை கேட்ட உடனே அவன் நொறுங்கிட்டான். ஏண்டா அப்பா இல்லாத பசங்க மாதிரி. அதை நான் சொல்லுவேன். ஆமா, ஏன் லவ் பண்றாங்கன்னா இவங்களுக்கு கடவுள் பார்த்து வைப்பாருன்னு என்ன இல்ல, அது இல்ல, அதுதான் மேட்டர். ஆனா எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாம் கிளீனா பார்த்து வைப்பார். நினைக்கும் போது மற்றவர்களிடத்திலே பணத்துக்காகவோ பொருளுக்காக எதற்காகவும் நீங்கள் தேவனுடைய வழிகளை விட்டு விலக மாட்டீர்கள். சில நேரங்களில் நான் சில சத்தியத்தை சொல்லுவதற்கு நான் சொல்றனால சில நல்ல உள்ளங்களை இழந்துருவோமோன்னு கூட நான் பயந்தது உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுவாரு, நீ நல்ல மனதோடு சொல்லுகிறாய் என்றால் உன் மனசு எனக்கு தெரியும், உன் மனசு எனக்கு தெரியும். நீ எவ்வளவு ஷார்ப்பா சொன்னாலும் உன் மனது நல்ல மனதா இருக்கிறபடினால் நீ நல்ல உள்ளங்களை ஒரு நாள் இழக்கவே மாட்ட. ஒருவேளை இழப்பா என்றால் அது தட்ஸ் நாட் த ரைட் கனெக்ஷன் நினைச்சுக்க. என் அன்புக்குரியவர்களே, அதான் தேவன் எனக்கு தருவார் என்பதை உணர்ந்ததினால் தாவீது மனம் திரும்பினான். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால், ஆமா, நாம் லஞ்சம் வாங்குறதா லஞ்சம் வாங்க நிறுத்தி விடுவோம். தவறான வழியிலே பணம் வரும் வாங்குகிறவர்களா இருந்தால் அந்த தவறான வழியில் வாங்குறது என்ன செஞ்சிருவோம், நிப்பாட்டிடுவோம். பொய் சொல்கிறதுனால ஏதாச்சும் ஒரு சம்பாதிக்கிறதா இருந்தால் அந்த பொய் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். நான் என் கம்பெனியில் ஜாயின் பண்ண போனப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக போயிருந்தேன். அப்போ என் கேட்டான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுடைய ஆம்பிஷன்? நான் பாஸ்டர் ஆகணும் சார், நான் பாஸ்டர் மினிஸ்ட்ரி பண்ணணும். ஓ, மினிஸ்ட்ரின்னு தானே பாஸ்டர்? ஐயோ, உங்களுக்கு இந்த என்னது இந்த ப்ரொஃபஷனே ஒத்து வராது. ஏன் சார் சொல்றீங்க? இது கழுத்தில் டை, கையில் பை, வாயில இதுவே எங்கள் தாரக மந்திரம் தான். நான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எக்ஸிக்யூட்டிவ்னே 3 தான் சார். அதையும் சொல்லுவாங்க பயிலு. தனியாக அவங்க டீ குடிக்க போய், ஏன் தெரியுமா கையில் இருக்க பணமே நிற்க மாட்டேது, ஏன்னு சொல்லுங்க. ஆமா, நம்ம பொய் சொல்லி சம்பாதிக்கிறோம்டா. அப்ப நான் போய் நிக்கிறேன். அவன் கேட்கிறான், பொய் சொல்லுவீர்களான்றான். கொஞ்ச நேரத்தில் எங்க வீட்டில் அண்ணன் மூஞ்சி அப்பா மூஞ்சி வருது. இப்ப இல்லைன்னு சொன்னா வேலை போயிரும், வீட்டில் கொண்டுருவாங்க நம்மள. ஆனா நான் போய் நிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, சொல்றா தைரியமா, வேலை போனா போகுது, நான் இருக்கேன்டாங்க. இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு தெரியும். நான் சொன்னேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் சார். பக்கத்தில் ஒருத்தர் இருந்தான். நாங்கள் 2 பேரும் 600 பேர்ல செலக்ட் பண்ணி வந்திருக்கோன்றாங்க. என்னன்னு தெரியல, சொன்னா எங்கள்கிட்ட. பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்றா, நீ போய் சொல்ல. உடனே நல்லா சொல்லுவேன் சார். அவன் எப்படியே பார்த்துட்டு, பொய் சொல்லுவியா, அப்ப என்கிட்ட நீ பொய் தான் சொல்லுவோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு டக்குனு என்ன பார்த்து, யூ ஆர் செலக்டட் சார்னா. சரி, யூ ஆர் ஆல்சோ செலக்டட். கடைசி என்ன மார்க்கெட்டிங் மேனேஜரா போட்டு அவனை எனக்கு கீழே போட்டாய். நான் என்ன சொன்னேன், இப்போ பொய் சொல்லாமல் எப்படி, அதான் சொல்ல, பொய் சொல்லாமல் எப்படி நீ எனக்கு டார்கெட் அச்சீவ். அப்போ நான் சொன்னேன், இவர் பொய் சொல்லி உங்களுக்கு என்ன ரிசல்ட் காட்டுறாரோ, நான் அடுத்த கேள்வி கேட்டேன், அதை விட அதிகமான ரிசல்ட்டை நான் பொய் சொல்லாமல் உனக்கு தரேன், உனக்கு தேவை ரிசல்ட்டா பொய்யான்னு கேட்டேன். அவன் மிரண்டுட்டான். பாஸ்டரான அத்தனை தகுதி உனக்கு இருக்குடா. கொஞ்ச நேரத்தில் நம்ம அடங்கிட்டேன். எனக்கு ரிசல்ட் தான் வேணும். அப்புறம் என்ன, பேசாம இரு. உன் ரூட்டு பொய் சொல்றது, என் ரூட்டு பொய் சொல்லாம நான் என்ன செய்யறேன், முடிச்சு காட்டுறேன். என் அன்புக்குரியவர்களே, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் 500 ரூபாய், 600 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. அங்கேயும் அவங்க உண்மை ஸ்டார்ட் ஆயிருது. எந்த தைரியம் தெரியுமா? இது போதாது இருந்தால் இன்னும் எனக்கு தருவார் தேவன். ஆமென். தைரியமா நீங்க பாருங்களேன், உங்க பர்சனாலிட்டியே மாறிடும். மணி ஆஃப்டர் ஆல் மணின்னு வந்துருவீங்க. நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன், உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆசீர்வாத ஊற்றுக்கள்னு எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு அப்படியே யூ டர்ன் எடுத்து, யாருனாலே உங்களுக்கு ஆசீர்வாதம், தேவனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறேன். உன் முழு சத்தியம் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். முழு சத்தியம் உங்களுக்கு தெரியும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்களாகத்தான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு.
ஆனால் தேவனுடைய நீதியை, தேவனுடைய வைத்திருக்கிற பாதையை விட்டு விலகி தவறான காரியங்களை செய்கிறது ஊற்று கிடையாது. ஆமா, அது சேற்று. ஆமா, அதுல நீங்க போய் ஒண்ணு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சார். இந்த நல்ல வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்கிற வெளிப்பாடு எது? எனக்கு போதாது இருந்தால் அவர் தருவார். அவ்வளவுதான். எல்லாம் சொல்லுங்க, இது போதாது இருந்தால் இன்னும் எனக்கு தருவார். ஆமென். இது போதாது இருந்தால் இன்னும் எனக்கு தருவார். ஆமென். டைட்டில் தான், இது போதாது இருந்தால் இன்னும் எனக்கு தருவார். ஆமென் சொல்லுவோம்.